நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநரை நிராகரித்த மாணவி ஒருவர் துணைவேந்தர் சந்திரசேகரிடம் பட்டத்தை பெற்றுக் கொண்டார். தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எதிராக ஆளுநர் செயல்படுவதால் அவரிடமிருந்து பட்டத்தை பெற விரும்பவில்லை என்று இம்முடிவை எடுத்ததாக அந்த மாணவி தெரிவித்துள்ளார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 32வது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் RN ரவி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கினார். குறிப்பாக இளநிலை, முதுநிலை மற்றும் முனைவர் பட்டங்களை மாணவர்கள் வரிசையாக வந்து ஆளுநரிடம் இருந்து பெற்றுச் சென்றனர். அப்போது MBA பிரிவில் முனைவர் பட்டம் பெற வந்த நாகர்கோவிலைச் சேர்ந்த மாணவி ஜீன் ஜோசப் ஆளுநரை புறக்கணித்து துணைவேந்தர் சந்திரசேகரிடம் இருந்து பட்டத்தை பெற்றதால் மேடையில் சலசலப்பு ஏற்பட்டது. பழனிபானு, அரசம்மாள் S, மகாராஜா M, கிளேஸ் ஜூல்ஸ் RL, மார்க்கின் சௌதர் M, கலில்வாணி N. தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டிற்கும் எதிராக செயல்படும் ஆளுநரிடம் இருந்து பட்டத்தை பெறுவது சரியாக இருக்காது என்பதால் துணைவேந்தர் சந்திரசேகரிடம் இருந்து பட்டத்தை பெற்றதாக மாணவி ஜீன் ஜோசப் தெரிவித்தார். My degree, I choose my choice. யார்கிட்ட இருந்து வாங்கணும்? I mean தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படும் கவர்னரின் இதை தான் இட் வாஸ் அனாயிங். அதனால தான் அவர்கிட்ட இருந்து வாங்க விருப்பப்படல. கவர்னர் ஏதோ உங்கள்ட்ட பேச ட்ரை பண்ணாங்களே? இல்ல அப்படியே இல்ல. இவங்க சொன்னாங்க கவர்னர் கையில கொடுத்து வாங்குங்கன்னு சொன்னேன். நான் சொன்னேன் இல்ல. Then he said it's okay. So I'm just questioning the system. Is this the right? Can someone else also give, right? நம்ம தமிழ்நாட்டுல நிறைய ஹையர் பொசிஷன்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. CM இருக்காங்க, அவர் ரெஸ்பெக்டட் CM இருக்காங்க, மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்காங்க. Someone else is also the most eligible person to give this to us. துணைவேந்தர் சந்திரசேகர் பட்டத்தை ஆளுநரிடம் இருந்து பெற்றுக்கொள்ள அறிவுறுத்திய போதும் மாணவி ஜீன் ஜோசப் திட்டவட்டமாக மறுத்துச் சென்றது அரங்கில் கூடியிருந்தோரின் கவனத்தை ஈர்த்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.